Good afternoon, my dear viewers. So today we are going to discuss the 12th Accountancy Chapter 1 Incomplete Records. So last class I was given introduction, the meaning of incomplete records. So what are the differences between incomplete records and double entry system of bookkeeping? Then after we will see the methods for our incomplete record. So generally incomplete records, there are two methods we are following. One is the net worth method, capital comparison method, or statement of affairs. So based on statement of affairs, find out the result of opening capital and closing capital. So based on that, we add them additional information and find out the result of statement or profit or loss. In these two methods, generally we call statement of affairs or net worth method or capital comparison method. Okay va? So இன்னைக்கு அந்த capital comparison method, net worth, அதே மாதிரி statement of affairs மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தடான ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஹவு டு ஃபைண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இதில் வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூஸை வச்சு நாம் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்கள் கொஷினில் பாருங்கள், கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் கொடுத்துருக்கான், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் கொடுத்துருக்கான், அடிஷ்னல் கேபிட்டல் டூரிங் த இயர் கொடுத்துருக்கான், அடுத்தது ட்ராயிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதை நாளையும் வச்சு நாம் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். எண்ட் ஆஃப் த பீரியடில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, நம்ம கிடைச்சது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறப்போ இப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் as on 31/3/2019. Now we can write here particulars first, then after next we will move on rupees, right? So first என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒன் பை ஒன்னாக எழுத போகிறேன். எப்பயுமே இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறப்போ முதல்ல நம்ம எழுத வேண்டியது என்னென்னா க்ளோசிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடு, ட்ராயிங்ஸ், அடுத்தது லெஸ், அடிஷ்னல் கேபிட்டல், அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், தென் ஆஃப்டர் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ இந்த வேல்யூஸை எடுத்து நான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா இந்த கொஷினில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை எக்காரணம் கொண்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்பப்பெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதோட ஃபார்மேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஸ் ஆன் த எண்ட் ஆஃப் த இயர், அந்த இயரை போட்டுக்கணும். அடுத்தது பர்டிகுலர்ஸ், அந்த கார்னரில் ருபீஸ் அப்படின்ற சிம்பிள் அல்லது காலம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே எண்ட் ஆஃப் த கேபிட்டல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கணும். அதோட ஆட் ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அதை லெஸ் பண்ணிடணும். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணால் கிடைக்கிற நமக்கு ஆன்சர் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட்டா லாஸா. அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது ப்ராஃபிட்டா லாஸா? நீங்கள் ஃபார்மேட் எழுதிட்டீங்க, எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ எண்ட் ஆஃப் த பீரியடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா
இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கும் இந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ப்ராஃபிட். ஏன்னா எண்ட் ஆஃப் த பீரியடில் ஓப்பனிங் கேபிட்டலை விட என்னோட பேலன்ஸ் அதிகமாக இருக்குது, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் வேல்யூ அதிகமாக இருக்கிற காரணம். ஸோ எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து ப்ராஃபிட். அதே சமயம் எண்ட் ஆஃப் த இயரில் க்ளோசிங் கேபிட்டல் கம்மியாக இருந்து நான் ஓப்பனிங்கில் போட்ட கேபிட்டல் அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னு அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் லாஸ். ஏன்னா நான் போட்ட முதலை விட எண்ட் ஆஃப் த இயரில் எனக்கு கிடைச்சிருக்கிற க்ளோசிங் பேலன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது, அப்போ என்னோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வேல்யூஸ் என்ட்ரி பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள், 8,50,000. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஆட் ட்ராயிங்ஸ். ஸோ ட்ராயிங்ஸ் 70,000. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 8,50,000 க்ளோசிங் கேபிட்டலையும் ட்ராயிங் 70,000 ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 9,20,000. ஸோ இந்த 9,20,000லேருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் வேல்யூவை நான் லெஸ் பண்ணுறேன். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் அப்படிங்கிறப்போ உங்கள் புக்கில் எவ்வளோ கொஷனில் எவ்வளோ இருக்கு பாருங்கள், 1,20,000. ஸோ அப்போது 9,20,000ல் 1,20,000 போனால் அப்போ ரிமைனிங் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 8 lakhs. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச இந்த 8 lakhsக்கு பேர் தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். நான் சொன்னேன் இல்லைங்களா, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அது 8 lakhs நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளோ அமௌண்ட் நான் கேபிட்டல் போட்டேன். இப்போ கொஷனில் பாருங்கள் 5 lakhs கொடுத்துருக்கான். அப்போது 5 lakhs. அப்போது 8 lakhsல 5 lakhs போனால் அப்போ ரிமைனிங் எவ்வளோ நமக்கு இருக்குது, 3 lakhs. ரைட். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த பீரியடில் நமக்கு கிடைச்சிருக்கிறது ப்ராஃபிட்டாக லாஸானா ப்ராஃபிட். ஏன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு பாருங்கள், 8 lakhs. தென் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு பாருங்கள், 5 lakhs. அப்போ 8 lakhsல 5 lakhs போனால் ரிமைனிங் 3 lakhs. ஸோ ஃபைண்ட் அவுட் த ஆன்சர் நேம் இஸ் ப்ராஃபிட் டூரிங் த இயர். அதுக்கப்புறம் எடுத்து எழுதினோம் நீங்கள், ப்ராஃபிட் டூரிங் த இயர் எழுதிட்டு 3 lakhs rupees எழுதுறோம். அது கிளியர்? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ். கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்க சொன்னான்னா அப்போ நம்ம ப்ராஃபிட் அல்லது லாஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இங்கே இருக்கிற வேல்யூஸில் ஏதாவது ஒன்று கொடுக்குறதானே அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கொடுத்துருவோம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் லாஸ். இப்போ ப்ராஃபிட் கிடைச்ச மாடலை பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேவா? அது கிளியர்? ரைட். இப்போ ரெண்டாவது சம் போகிறோம். கவனிங்க. From the following particular ascertain profit or loss. So இதுவும் அதே தான். From the following particulars and find out profit or loss. அப்போ இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், சேம் ஃபார்மேட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ என்ன எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் profit or loss as on. ஸோ இயர் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், 31st December 31/12/2018. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் பர்டிகுலர்ஸ் இந்த இடத்துல ருப்பீஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போது அதே சேம் ஃபார்மேட் தான். என்ன எழுதணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், குட். அப்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், க்ளோசிங் கேபிட்டல். ரெண்டாவது என்ன சொல்லுங்கள், குட். ஆட் ட்ராயிங்ஸ். ஆட் ட்ராயிங்ஸ். வெரி குட். அப்போ ட்ராயிங்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். less additional capital. Right. So இந்த additional capital இருந்து கிடைச்ச ஆன்சர் தான் நம்ம என்ன எழுத போகிறோம், adjusted closing capital.
adjusted closing capital. So இந்த adjusted capital இருந்து opening capital நம்ம less பண்றோம். Less opening capital. அடுத்தது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ப்ராஃபிட்டா லாஸா. அது ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த நேம்ஸை நம்ம எழுதிப்போம். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். கேபிட்டல் as the 1st January 2018 2,20,000 கொடுத்துருக்கோம். அடுத்தது கேபிட்டல் as on 31st December closing 1,80,000 கொடுத்துருக்கோம். அடிஷ்னல் கேபிட்டல் introduced during the year 40,000. அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். drawings made during the year 50,000. So now based on that, first we'll take the format the value for the first value closing capital. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். 1,80,000 closing capital 1,80,000. Then add drawings. What is the drawings amount? 50,000. So 1,80,000 plus 50,000 2,30,000. Right. After that, less additional capital. What is the additional capital value? See here, 40,000. So 2,30,000 less 40,000, remaining you will get the value 1,90,000. So now we got the answer for adjusted closing capital value 1,90,000. Now we will see less opening capital. So opening capital value எவ்வளவு கொடுத்திருக்கோம் பாருங்க. 2,20,000. அப்போ 1,90,000 அப்படிங்கிறது adjusted closing capital. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு பாருங்க. 2,20,000. அப்போ நான் ஓப்பனிங்கில் போட்ட கேபிட்டல் விட எண்ட் ஆஃப் த கேபிட்டல் என் கையில் கம்மியாக வந்திருக்கு. அப்போது இது ரிசல்ட் வந்து லாஸ். அப்போ என்ன பண்ணணும்? லாஸ் டூரிங் த இயர். லாஸ் டூரிங் த இயர் அப்படின்னு எழுதிட்டு, ஸோ 2,20,000 1,90,000 போனால் 30,000. Are you clear? So this is the from the following particulars of ascertained profit or loss. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சது. இந்த சம்மில் நமக்கு லாஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த க்ளோசிங் கேபிட்டல் விட ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ எக்ஸஸாக இருந்த காரணம் நமக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து லாஸ். வெரி கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட். ஷால் வி மூவ் ஆன் நெக்ஸ்ட் சம்? ஓகே, அடுத்த சம் போலாமா? ரைட். தேர்டு பாருங்க. ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் மிஸ்ஸிங் ஃபிகர். நல்ல கவனி கொஸ்டினை, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு சம் என்ன பார்த்தோம்? ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸ்டேட்மெண்ட்டோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடி சொல்லி கொடுத்துருந்தான். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர். எந்த வேல்யூ மிஸ் ஆகிருக்கு, மிஸ் ஆன வேல்யூ எவ்வளோ, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்கான். அதே மாதிரி அந்த கொஸ்டினில் கொஸ்டின் மார்க்கும் கொடுத்துருக்கான். அங்கே பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் as on 1/4/2017 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கானா. இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரி சார், முன்ன ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணோம். இப்பயும் சேம் ஃபார்மேட் தர, ஃபார்மேட்டில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சேம் ஃபார்மேட்டை தான் நீங்கள் எழுதணும். ஆனால் வேல்யூஸை நம்ம ரிவர்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், பாருங்கள் எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ இதுக்கும் சேம் ஃபார்மேட் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸ். Statement of profit statement of profit சார் என்ன கரண்ட் போயிடுச்சா? இதையா? இதா? தேங்க்யூ. ப்ராஃபிட் ஆர்
loss as on, see the year 31/3/2018. Right. Now we will move on as usual particulars. Then as usual rupee symbol. Then closing capital drawings, then after less additional capital, then after adjusted closing capital, then after find out the answer of less opening capital இதுதான் இந்த கொஸ்டினில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவனே கொடுத்துட்டான் லாஸ் ஃபார் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ் ஃபார் த இயர் எண்டிங். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்டை வச்சு நாம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், க்ளோசிங் கேபிட்டல் 80,000 கொடுத்துருக்கான். அப்போது 80,000 எடுத்து எழுதுகிறோம். சரியா? $80,000. Right. So next add drawings. ஸோ ஆட் ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்கான். இப்போ ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், 15,000 கொடுத்துருக்கோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 80 + 15 95,000. கிளியர்? ஸோ இந்த 95,000 அப்புறம் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், 30,000. ஸோ 95,000லேருந்து 30,000 லெஸ் பண்ணால் நமக்கு ரிமைனிங் கிடைக்கிற ஆன்சர் 65,000. ஓகே? ஸோ நமக்கு இப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 65,000. தென் ஆஃப்டர் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இங்கே தான் ஓப்பனிங் கேபிட்டல் இல்லையே சார், எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கீழே என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு கோடு போட்டுட்டு லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், 25,000 கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ராஃபிட் ஆர் லாஸில் எப்பயுமே லாஸ் ஃபார் த டூரிங் த இயர் அப்படின்னு கொடுத்துருந்தாவே கன்சிடர் ஒன்லி ஆட் வித் அட்ஜஸ்டட் க்ளோசிங் அண்டு லாஸ் அமௌண்ட். அட்ஜஸ்டட் க்ளோசிங் அண்டு லாஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அட்ஜஸ்டட் க்ளோசிங் அண்டு ஆட் லாஸ் அமௌண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் தான் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருங்க பாருங்கள், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 65,000 கொடுத்துருக்கேன், லாஸ் ஃபார் த இயர் அண்டு 25,000 கொடுத்துருக்கேன். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 90,000. அது கிளியர்? ஸோ இப்போ பாருங்கள், இந்த 90,000 நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறோம், மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்போ ஆஸ் யூஷுவல் சேம் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலர்ஸ் அதே மாதிரி க்ளோசிங் கேபிட்டல், ஆட் ட்ராயிங்ஸ், தென் லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், தென் லெஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஆன்சர் கிடைச்சிருக்கு. லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ் ஃபார் த டூரிங் த இயர்னு எழுதிட்டு இந்த லாஸ் அமௌண்ட்டையும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலையும் ஆட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் method for missing figures and find out the answer of opening capital. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் சம் பாரு.
From the following details, calculate the capital as on 31st December 2018. இப்போ முன்ன சம்மில் என்ன பார்த்தோம்? ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா from the following details calculate closing capital. closing capital எப்படி கண்டுபிடிக்கிறது? 31st Decemberன்னு கொடுத்தா எப்பயுமே closing, 1st Januaryன்னு கொடுத்தா ஓப்பனிங், அதே மாதிரி 1st April கொடுத்தா ஓப்பனிங், 31st Marchனா closing. அப்போ 31st March 31st Decemberனா always find out the answer of closing capital. Clear, my dear students? Now we will move on the same heading of statement of profit or loss as on December 2018. December 2018 heading எழுதிக்கிறோம். எழுதிட்டு as usual particulars இங்கே rupees symbol போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள்? குட். க்ளோசிங் கேபிட்டல் ஸோ இப்போ க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள்? ஆட் ட்ராயிங்ஸ். ரைட். கொஷனில் ஆட் ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் பாருங்கள். goods withdrawn personal use by the owner 30,000 கொடுத்துருக்கான். அடுத்தது less additional capital. additional capital எவ்வளோ கொடுத்துருங்க பாருங்க. during the year 15,000. ரைட். adjusted closing capital நம்ம அப்புறம் எடுத்து போட போகிறோம். சரிங்களா? adjusted closing capital. ரைட். அடுத்தது less opening capital. ஸோ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன வேல்யூ போடுறோம் பாருங்க. இங்கே ஓப்பனிங் கேபிட்டல் 1st January 1 lakh கொடுத்துருக்கான். Very clear, my dear students. Next, we will find out the answer of profit for the year ended. They given already. So write the name here. Profit for the year. What is the value is given? 60,000. So missing figure, find out the capital. Values கொடுத்துருக்கான். இப்போ நம்ம drawings கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க. Statement of profit or loss as on 31st March 2019. புரியுதாப்பா? ரைட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் கேபிட்டல் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் எப்படி, லாஸ் எப்படின்னு பார்த்தோம். இப்போ லாஸாக நம்ம பார்க்க போகிறது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வெரி குட். ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். இந்த கொஷனில் அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே ஆஸ் யூஷுவல் பர்டிகுலர்ஸ் LARS particulars and rupees symbol. Okay, now we'll move on. Closing capital. Then after add drawings. Then after less. Additional
capital. Then after adjusted closing capital. Adjusted closing capital. Then after less opening capital. Then after find out the profit or loss. You adhe kuduthutavane profit during the year. Profit for the year. Profit for the year. Profit for the year கொடுத்திருக்கோம். ரைட்டா? இப்போ வேல்யூ எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க க்ளோசிங் கேபிட்டல் 31st March 50,000. டிராயிங்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அடுத்தது பாருங்க லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். அடிஷ்னல் கேபிட்டல் 7,000 கொடுத்துருக்கோம். ரைட். அடுத்தது பாருங்க அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பாருங்க ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 கொடுத்துருக்காங்க. ரைட். ப்ராஃபிட் டூரிங் த இயர் அவனே கொடுத்துட்டான். எதில் கொடுத்துருக்கான் பாருங்க 8,000. ரைட். இப்போ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது டிராயிங்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரிவர்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வரோம். இப்போ பாருங்கள் இப்போ 8,000 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் கேபிட்டல் 40,000 இருக்குது. அப்போ 8,000 + 40,000 48,000 அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுறோம் ப்ராஃபிட்டோட நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் வேல்யூ ஆட் பண்ணால் 48,000 கிடைச்சிருக்கு. இந்த 48,000ஓட 7,000 அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பாருங்கள் 48 + 7 55,000. 55,000. ரைட். இப்போ பாருங்கள் இப்போ டிராயிங்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்கிறோம். இப்போ பாருங்கள் 55,000 இருக்குது, இங்கே 50,000 இருக்குது. அப்போ 55,000க்கும் 50,000க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் 5,000. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச டிராயிங்ஸ். Okay, do you understand, my dear students, how to find out the drawings mean? First we can add the value in reverse order. First you take the profit, then after add opening capital and find out the adjusted capital, closing capital 48,000, then after add the additional capital 7,000, 55,000 we finally will get. So based on 55,000 and less the closing capital 50,000, the balance of 5,000, find out the answer name is drawings. Are you clear, my dear students? So my dear students, listen. So today we are discussed the statement or profit or loss, the 5 model sums. So first 2 sum we find out the result of profit and loss. Third one we find out the result of the opening capital. Fourth one closing capital and fifth one drawings, how to find out. Okay va? So இப்போ இன்னைக்கு நாம இந்த 5 காலம் பார்த்திருக்கோம் எப்படி profit and loss கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. So next classல நம்ம statement or profit or loss find out the opening capital closing capital எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை வச்சு இந்த missing information adjust பண்ணி நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத next class பார்ப்போம். Okay, thank you very much. So if you like, share the video and like the video and subscribe the videos. Thank you very much.